முரசொலி அறக்கட்டளை வழக்கில் நாளை மறுதினம் தீர்ப்பு வழங்கப்படுவதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிடான முரசொலியின் அலுவலகமானது சென்னை கோடம்பாக்கத்தில் 12 கிரவுண்ட் 1827 சதுர அடி நிலத்தில் அமைந்துள்ளது. இந்த நிலம் பஞ்சம் நிலம் என பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் கடந்த 2019 ஆண்டு தேசிய பட்டியல் ஆணையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த புகார் மீதான விசாரணைக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் தெரிவித்தும் அறக்கட்டளை நிலம் தொடர்பாக விசாரிக்க அதிகாரம் இல்லை என்றும் சொத்துக்களின் உரிமை தொடர்பான விவகாரம் என்பதால் பட்டியலின ஆணையம் விசாரிக்க முடியாது என கூறி முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் பாரதி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எஸ். எம். சுப்பிரமணியம் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது முரசொலி அறக்கட்டளை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் டி. வில்சன் ஆஜராகி அஞ்சலி நிலம் அல்ல என அரசு அறிக்கை அளித்ததால் புகாரை முடிக்க முடிவெடுத்துள்ளதாக ஆணையம் கூறியதாகவும், ஆனால் திடீரென புகார் நிலுவையில்தான் உள்ளதாகவும் அத்தரப்பில் குறிப்பிடப்பட்டது. பஞ்சமி நிலம் என்பதற்கான ஆதாரங்களை புகார்தாரர் சமர்ப்பிக்கவில்லை என்றும் அத்தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசியல் காரணத்துக்காக தேசிய எஸ்சி ஆணையம் இந்த புகாரை நிலுவையில் வைத்துள்ளதாகவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆணையம் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது எனவும் பஞ்சமி நிலமா இல்லையா என வருவாய்த்துறை தான் விசாரிக்க முடியுமே தவிர தேசிய எஸ்சி ஆணையம் தலையிட முடியாது என்றும் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் AR சுந்தரேஷ் ஆஜராகி பட்டா மற்றும் விற்பனை பத்திரம் ஆகியவை உரிமையாளரை முடிவு செய்வதற்கான இறுதியான ஆதாரம் அல்ல எனவும் ஆணையத்தின் விசாரணைக்கு தடை வைக்க கூடாது எனவும் அது தொடர்வதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. புகார்தாரர் சீனிவாசன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ். ரவி வழக்கு நிலுவையில் இருந்த போது பட்டா வழங்கப்பட்டதாகவும் அதனால் ஆணையம் விசாரணை செய்வது சரியானதுதான் என்றும் அவர் தரப்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டது. வில்லங்க சான்றிதழில் 1974 மாதவன் நாயர் பெயரே அஞ்சிகம் பதிப்பகம் பேரோ இல்லை என்றும் திருவண்ணாமலை நிலம் தொடர்பாகத்தான் உள்ளதாகவும் அத்தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை நாளை மறுநாள் தெரிவிப்பதாக நீதிபதி எஸ். எம். சுப்பிரமணியம் இந்த தினம் தெரிவித்திருக்கிறார்.